Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 கப் உடச்சக்கடலை, 2 ஸ்பூன் சோம்பு பவுடர், 4 பச்சை மிளகாவை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி கோர்ஸாக நரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப் பீட்ரூட்டை துருவி போட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் தேவையான அளவு. நான் இன்றைக்கி ப்ளெயின் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், ஆல்ரெடி நம்ம பொடிச்சு வச்சுருக்க உடச்சக்கடலை, பச்சை மிளகா, சோம்பு மிக்சரை இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். காய் துருவின உடனே இது செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய தண்ணி விடாது காயில், அதனால் நமக்கு எண்ணெய் இழுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இதை உடனே திருவி உடனே பிசைய ஆரம்பிச்சிட்டதால் ரொம்ப நல்லாவே நல்லா செட் ஆகிடுச்சு. அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இது மாதிரி வடைக்கு பண்ணுற மாதிரி தட்டி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இந்த வடைங்களை ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க வெஜிடபிள்லாம் குக் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிளில் இருக்க மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ண தான் நம்ம உடச்சக்கடலை, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே போட்டு டைட்டாக பிசையும் போது நம்ம இது மாதிரி பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் அப்சர்வ் ஆகும். எண்ணெய் ரொம்ப வலிக்குமோன்ற பிரச்சனை வேண்டாம். இல்லை ஆயில் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த பீட்ரூட் வடை ரொம்பவே ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் ஒரு பெஸ்ட் ஸ்நாக்காக இருக்கும். ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். காய்களை அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க கூட இது மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதில் ஆயில் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கிறதால நம்ம ஃபேட் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.